Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். டூயின் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது மாதிரி எடுத்துட்டு உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம வந்து உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோனு. போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி சரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் வளைவாக வரணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து அப்சரா ஒயிட் கிளாஸ் மார்க் பென்சில். இந்த சைடு 3 போட்டோம். அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் வந்து போட வேண்டாம் சென்டரில். இப்போ இதில் காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் வந்து 2 த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம கிராஸில் போடணும். இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சாட் பகுதியில் வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம்.
பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். இப்போ இதில் க்ரீன் கலர் த்ரெட் வச்சு போட்டுட்டு இங்கே நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலையும் நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே கொஞ்சம் விரிவாக வரணும். இதில் வந்து அடிப்பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஒரே இதில் திரும்ப திரும்ப போடுற மாதிரி போடணும். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இதிலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ சில்க் த்ரெட்டில் 3 + 3 6 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து நம்ம போடணும். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு திரும்ப ஒரு லைனை வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு லைன். இப்போ 2M பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷார்ப் பகுதியில் நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்பக்கம் நம்ம வந்து நாட் போடணும், அப்போ தான் நிற்கும். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். இதிலேருந்து இது ஒரு 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இந்த 2 இன்ச்சு உயரத்துக்கு மேலே போகக்கூடாது. நம்ம இங்கே வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வளைவு வந்து எதாவது ப்ரோ சர்க்கிள் இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். அப்படிலாம் ஒரு சின்ன தட்டு இருந்தால் கூட அதில் வச்சு கூட போட்டுக்கலாம். சின்னதாக கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதிலேருந்து 4 பீட்ஸ் தள்ளி நான் போட்டிருக்கேன். திரும்ப 4 பீட்ஸ் தள்ளி போட்டுக்கலாம். இதிலே 4 ஒவ்வொன்றுலையுமே நம்ம 4 பீட்ஸ் தள்ளி போடணும். இந்த பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்தது பக்கத்துலேயே நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த வளைவு பூராமே இந்த மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2M பீட்ஸு சுகர் பீட்ஸு சுற்றிலும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நேரையும் ஒரு ஸ்டோன் போடணும். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வர்றது மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இது சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு ஸ்லீவோட ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இது ஒட்டிலும் சுகர் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம நீடில் வந்து இதிலிருந்து எடுக்கலாம். சுகர் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு பீட்ஸில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஃபுல் பகுதியும் முடிச்சிட்டோம். அங்கங்கே ஒரு ஸ்டோன் போட்டு இதை சுற்றிலும் நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டோன் வந்து கீழ்ப்பகுதி வரது மாதிரிக்கு, சார் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வரது மாதிரிக்கு, இன்னொரு ஸ்டோன் வந்து மேல் பக்கம் வரது மாதிரிக்கு. இந்த டிசைன் வந்து ஒன்று கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரிக்கு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். அதேமாதிரி உங்களுக்கு லென்த்து வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக் டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நெக்கோட டிசைன் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுவும் வரும். ஃபஸ்ட் ஒரு லைன் பால் செயின் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 2M பீட்ஸ், திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ், அதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ், அந்த ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனு, அதை சுற்றிலும் பீட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம நெக் ஸ்லீவுக்கு போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுவும். ஒரு சுகர் பீட்ஸு, 2M பீட்ஸு, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸு, 3 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.